ஹாய் மக்களே, சித்து உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே பூண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லித்தரேன். பாருங்கள், ஒரு 100 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 100 கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 7 மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், மஞ்சத்தூள் கொஞ்சம், தாளிப்புக்கு கடுகு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வதக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கினா போதும். ஓகே, அதே எண்ணெயில் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் கலரி விட்டுடுறேன். நான் இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ தக்காளி வதக்கி வச்சுக்கலாம். தக்காளி வதக்கி வைக்கலாம். வதங்கட்டும். இப்போ நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே வதக்கிட்டேன். தக்காளி, பூண்டு, ஓகே, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சமாக போதும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம் எண்ணெய் ஊற்றி. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு, கருவேப்பிலை போட்டுடுறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துச்சு, வதப்பட்டு விட்டது. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். இப்போ அரைச்சி வச்ச சட்னி அதில் ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் கலரி விட்டுக்குங்க, கைவிடாமல். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பவுலில் மாற்றிடலாம். ஓகே, பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது பார்க்கவே. இது தோசை, இட்லிக்கு செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.